உத்தரப்பிரதேசத்தில் முதலிரவின் போது தன்னை தொட்டால் 35 துண்டுகளாக வெட்டி கொன்று விடுவேன் என்று கணவனை மனைவி மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்யாணம் முடிந்ததுடன் கூர்மையான கத்தியுடன் மணப்பெண் வந்ததன் மர்மம் என்ன? பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்டு விமர்சையாக திருமணம் நடைபெற்ற உற்சாகத்தில் புது மாப்பிள்ளை பல்வேறு கனவுகளுடன் மனைவியை நெருங்கிச் சென்றபோது உயிர் பயத்தில் உறைந்து போயுள்ளார். இதில் இருந்து மீள முடியாமல் தொடர்ந்து 3 நாட்கள் நள்ளிரவு வரை காத்திருந்து மனைவி தூங்கிய பின்னரே கண்ணசந்துள்ளார். நாள்தோறும் உயிர் பயத்துடன் வாழ முடியாது என்ற மனநிலைக்கு சென்றவர் படுக்கை அறையில் நடந்ததை குடும்பத்தினர் முன்னிலையில் போட்டுடைத்துள்ளார். புதுமண தம்பதிக்கு இடையே நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் நிஷாந்த் என்பவருக்கு சித்தாரா என்ற பெண்ணுடன் அண்மையில் திருமணம் நடைபெற்றுள்ளது. விமர்சையாக திருமணம் நடைபெற்ற நிலையில் புது மாப்பிள்ளை பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தனது அறைக்கு சென்றுள்ளார். அங்கு முக்காடிட்டு அமர்ந்த புது பெண்ணிடம் ஆசையுடன் நெருங்கிச் சென்றுள்ளார். உடனே நிஷாந்தை ஏறெடுத்து பார்த்த சித்தாரா கண்கள் சிவக்க, கோபம் கொப்பளிக்க கூர்மையான கத்தியை எடுத்து கோபத்துடன் சரக்கென குத்துவது போல் காட்டியுள்ளார். அதனை கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போன நிஷாந்த் ஆட்டம் கண்டு ஆடிப்போய் உள்ளார். கத்தியை காட்டியதுடன் நிறுத்தாமல், முதல் இரவில் தன்னை தொட்டால் உன்னை கொன்று 35 துண்டுகளாக வெட்டி போட்டு விடுவேன் என மிரட்டி உள்ளார். ஆவேசமாக அவர் எச்சரித்ததால் அச்சம் கொண்ட புது மாப்பிள்ளை அருகில் உள்ள சோஃபாவில் முக்காடு போட்டு குத்த வைத்து உட்கார்ந்துள்ளார். மேலும் தான் அவனுக்கே சொந்தம், அவன்தான் தன்னை தொட உரிமை உள்ளது என்று கட்டிய கணவன் முன்பு வேறொரு ஆணின் பெயரை கூறியுள்ளார். அதை கேட்டு புது மாப்பிள்ளை என்ன செய்வதென்று தெரியாமல் சித்தாரா கண் தூங்கிய பின்னரே நிஷாந்த் கண்களை பட்டும் படாமலும் ஓடியுள்ளார். தொடர்ந்து 3 இரவுகள் இப்படியே கதை ஓடி உள்ளது. தூங்கியபின் தன்னை கொலை செய்து விடுவாளோ என்ற அச்சத்தில் சித்தாரா தூங்கிய பின்னரே அதை உறுதி செய்து கொண்ட நிஷாந்த் தூங்குவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். ஒரு கட்டத்தில் நடந்த அனைத்தையும் தனது தாயாரிடம் கூறி கதறி கதறி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் நிஷாந்த். உடனே கோபம் கொண்ட அவரின் குடும்பத்தினர் சித்தாராவை அழைத்து ஏன் இப்படி நடந்து கொண்டாய் என கேட்டுள்ளனர். அதற்கு தான் ஏற்கனவே அவனை காதலித்து வந்ததாகவும் தனது விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி நிஷாந்தை திருமணம் செய்து வைத்ததாக கூறி குண்டை தூக்கி தொபுக்கடீர் என்று போட்டுள்ளார். அத்துடன் நிஷாந்துடன் எல்லாம் சேர்ந்து வாழ மாட்டேன் என்றும் அவனுடன் தான் வாழுவேன் எனவும் கூறி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அடைத்துள்ளார். இது தொடர்பாக ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் இரு குடும்பத்தினரும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து வைத்துள்ளனர். அதன் பின்னரும் சித்தாரா தனது காதலனுடன் செல்வதிலேயே உறுதியாக இருந்துள்ளார். பற்றாக்குறைக்கு அவரின் காதலனும் உன்னை கொலை செய்து விடுவேன் என நிஷாந்தை மிரட்டியுள்ளார். இறுதியாக திருமணம் செய்து சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தால் நாள்தோறும் உயிர் பயத்துடன் வாழ முடியாதடா சாமி என்ற மனநிலைக்கு புது மாப்பிள்ளை வந்துள்ளார். அண்மையில் மேகாலயாவில் ஹனிமூன் சென்ற இடத்தில் கணவனை தனது காதலன் மூலம் கூலிப்படையை ஏவி மனைவியை கொலை செய்த சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் நிஷாந்தின் கண்களில் நிழலாக ஆடி உள்ளது. இப்படி ஒரு எந்த சம்பவமும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நிஷாந்த் ஈடுபட்டுள்ளார். இதனால் தனது மனைவி அவரின் காதலனுடன் சென்றதை பெரிதுபடுத்தாமல் அப்படியே பெருந்தன்மையாக விட்டுவிட்டார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகாரளித்த போதும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று மாப்பிள்ளை வீட்டாரும் கூறியுள்ளனர். முதல் இரவின் போது தன்னை தொட்டால் 35 துண்டுகளாக வெட்டி கொன்று விடுவேன் என்று கணவனை மனைவி மிரட்டிய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.